ஸோ கைஸ், நீங்கள் பெட் பேரண்டாக இருந்து இதே உங்கள் பெட்டு ஃபீமேலாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்களுக்கான வீடியோ தான். பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். ஆக்சுவலாக ரோசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 5 வயசு ஆக போகுது. ஸோ அவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே டைம் மேட் பண்ணியிருக்கு. இது நான் நிறைய இன்ஸ்டாகிராம் நான் வீடியோ பார்த்துருக்கேன். நீங்கள் கேட்கலாம், மட்டிக்கும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்களே, அதெல்லாம் பார்த்து பண்ண மாட்டேன்னு. பட் ஸ்டில் நிறைய பேர் என்ன மாதிரி நிறைய பேர் அசால்ட்டாக தான் இருப்பீங்க. தயவு செஞ்சு அது இருக்காதீங்க. ஆக்சுவலாக நேற்று என்ன ஆச்சுன்னா, நேற்று நைட்டு இருட் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமில் ரோசிக்கு பின்னாடி ஃபுல்லாக அழுக்காக இருந்துச்சு. ஒரு வேளை எங்கேயாச்சும் சேத்துல கீது விழுதுருப்பா அப்படின்னு நினச்சாங்கன்னு விட்டுட்டோம். காலையில் பார்க்கும்போது ஸ்மெல் ஹெவியாக இருந்துச்சு. என்ன செக் பண்ணி பார்க்கும்போது பின்னாடி யூரின் போகிற இடத்துல இருந்து ஃபுல்லாக பிளட்டு ப்ளஸ் ஒரு மாதிரி சாலிடாக வந்துருந்துச்சு. என்னாச்சுன்னு பயந்து ஹாஸ்பிட்டல் கூட்டி போய் செக் பண்ணும்போது தெரியுது அவளுக்கு யூட்ரஸில் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்காமா. என்ன ரீசன்னா மேட்டிங் விடாதனால. ஆக்சுவலாக 5 வயசில் அவளுக்கு நான் ஒரே வாட்டி மேட்டிங் விட்டுருக்கோம். அந்த ஒரு வாட்டி மேட்டிங் விட்டுவே 3 வருஷம் ஆச்சு. ஏன்னா அவள் குட்டி டெஸ்ஸாக்கு 3 வயசு ஆயிடுச்சு. ஸோ 3 வருஷம் ஆனதுனால உள்ள மேட்டிங் விடாதனால உள்ள ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆயிருக்காமா. ஸோ அதனால தயவுசெய்து என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இன்கேஸ் ஃபீமேலாக இருந்து நீங்கள் மேட் பண்ண மாட்டேன்னு ஒரு மைண்டுக்கு வந்துட்டீங்கன்னா தயவு செஞ்சு உடனே நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க, யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ அதான் பெஸ்ட்டு. ஸோ அப்போ பண்ணாலும் ஒரே சார்ஜஸ் ஆகும், இப்போ போனால் ஒரே சார்ஜஸ் ஆகும். பட் உயிர் நாங்களே வந்து இப்போ அங்கே செக் பண்ணும்போது சொல்கிறாங்க நாங்கள் டிலேயாக வந்திருக்கோன்னு. ஸோ இது ஒரு வழியாக நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தெரிய வச்சிட்டா மேபி சில நாய்கள் இந்த மாதிரி எஃபெக்ட் காமிக்காமல் இருந்து கடைசி நேரத்தை ஒட்டுக்காக வந்து பெருசாக வந்து இதாச்சுன்னா பிரச்சனை ஆகிடும். இப்போ தயவு செஞ்சு சொல்கிறேன், இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஃபீமேல் டாக்ஸ் ஆர் யாராச்சும் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணி விடுங்க. இது முக்கியமாக பண்ணிடணும், தயவு செஞ்சு சொல்கிறேன். Do it before it's too late.